Alhamdulillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkami tanzil, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Wa awha rabbuka ila an-nahli an ittakhidhi minal jibali buyutan wa minash shajari wa mimma ya'rishun. Sadaqallahul azim. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் நாம் இன்றைய தராவியை நிறைவு செய்து அவனுடைய இல்லத்தில் அவனுடைய விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் எஞ்சியிருக்கக்கூடிய நோன்புகளையும் இதே போல நல்ல முறையில் நோற்று இதே போல தராவிஹ் தொழுகையும் நிறைவேற்றி அனைத்து விதமான இபாதத்துகளிலும் ஈடுபட்டு முழுமையான நன்மையை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எண்ணற்ற நிஅமத்துகளை வழங்கி இருக்கின்றான். அவன் வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளை நாம் கணக்கிட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மால் கணக்கிட்டு முடிக்க முடியாது. இதையே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் இன்று ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களில் ஒரு தடவை அல்ல, ஒன்றுக்கு 2 முறை கூறுகின்றான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. ஒருவேளை நீங்கள் அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை என்ன ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், கணக்கிட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் அதனை முழுமையாக கணக்கிட முடியாது. நமக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளை நாம் கணக்கிட ஆரம்பித்தோம் என்று சொன்னாலே அதற்கு நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு நிஅமத்துகளை நமக்கு கொட்டி வழங்கி இருக்கின்றான். ஆனால் இன்றைய சமுதாயத்தில், இன்றைய சக காலத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய நிஅமத்துகளை ஒரு புறம் வைத்திருக்க நிறைகளை காட்டிலும் குறைகளை அதிகமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குறைகளை கூறுவது மட்டுமல்லாமல் பிறருடைய குறைகளையும் காட்டி கேலி கிண்டல் செய்வதன் மூலம் நாம் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இது போன்ற பாவங்களிலிருந்து மீண்டுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளில் மிகப்பெரிய நிஅமத் நாம் உண்ணுகின்ற உணவு. குறிப்பாக சஹருடைய நேரத்திலும் எண்ணற்ற வகையான வஸ்துக்களை நாம் உண்கின்றோம். இஃப்தாருடைய நேரங்களிலும் வகை வகையான உணவுகளை எல்லாம் உட்கொள்கின்றோம். இது மிகப்பெரிய நிஅமத். இது ஒரு புறம் இருக்க, உணவு அல்லது பானம் என்று கூறியவுடன் மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய நிஅமத், இறைவனால் இயற்கையாக உருவாக்கப்பட்ட 2 விஷயங்கள். ஒன்று பால். பால், நாம் உட்கொள்கின்ற பால் இன்னைக்கு ரொம்ப இன்றியமையாதது இல்லையா? அதே போல தேன். இந்த 2 விஷயங்களை பற்றியும் இதில் இருக்கக்கூடிய அற்புதங்களை பற்றியும் இன்று ஓதப்பட்ட ஆயத்துகளில் அடுத்தடுத்து கூறுகின்றான். உதாரணமாக இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நஹல், அந்த அத்தியாயத்திற்கு பேரே தேன், தேனி இல்லையா? அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வ அவ்ஹா ரப்புக இலன் நஹல். நாம் தேனிக்கு அறிவித்து கொடுத்தோம் வஹியின் மூலமாக. சற்று கவனிக்க வேண்டும். வஹி யாருக்கு இறங்கும்? நபிமார்களுக்கு தான் இறங்கும். நபிமார்களுக்கு அல்லாஹ் மலக்கு மூலியமா அறிவிச்சு கொடுப்பான். அதுக்கு பேர் தான் வஹி. ஆனா இந்த ஆயத்துல தேனிக்கு நாம் வஹியை அறிவித்து கொடுத்தோம்ங்கிறான். டைரக்டா, எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை, இடைத்தரகர்கள் யாரும் இல்லை. நேரடியாக நாம் தேனிக்கு அறிவித்து கொடுத்தோம். உம்முடைய இறைவன் எதை அறிவித்து கொடுத்தான்? அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதம் வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யாரிஷூன். உன்னுடைய இருப்பிடத்தை நீ மலைகளின் மீதோ அல்லது மரங்களின் மீதோ உயர்ந்த கட்டிடங்களின் மீதோ அமைத்துக்கொள் என்பதாக நாம் தேனிக்கு அறிவித்து கொடுத்தோம். இதை கூறிவிட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான், சும்ம குலி மின் குல்லி சமராத். பிறகு நாம் அறிவித்தோம், தேனிக்கு சொன்னோம், என்ன சொன்னோம்? மின் குல்லி சமராத், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பழங்களில் இருக்கக்கூடிய பூக்களின் வழியாக உன்னுடைய உணவை நீ உட்கொள். அதில் இருக்கக்கூடிய உணவை, அதன் மூலமாக உலகில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களின் வழியாக உன்னுடைய உணவை நீ எடுத்துக்கொள். ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா. அல்லாஹ் உனக்கு அறிவித்து கொடுத்த வஹியின் போல் உன்னுடைய பாதையை நீ எளிதாக அமைத்துக்கொள், எளிதாக தேடிக்கொள் அப்படிங்கிறான். இப்ப இதுல ஒரு படிப்பின இருக்கு, இதுல ஒரு அற்புதம் இருக்கு. என்னன்னு சொன்னா, தேனி இருக்குது. இன்று இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், எல்லா பூக்களிலும் போய் தேன் அமர்வதில்லை. எந்த பூவில் அதற்கான உணவு இருக்குமோ அதை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உட்கொள்ளுமாம். அதற்கு மிகப்பெரிய மோப்ப சக்தி இருக்குதாம் இல்லையா? அப்ப
எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்து அதுல இருக்கா இல்லையான்னு பார்த்து, மகரந்தம் இருக்கா தேன் இருக்கா அல்ல அதற்கான தேவையான உணவு இருக்குதாங்கிறத பார்த்து அது டயத்தை வேஸ்ட் பண்றது இல்லை. நான் உனக்கு எப்படி வழியை காமிச்சு கொடுத்தேனோ அந்த வழியில இலகுவாக சென்று உன்னுடைய உணவை நீ உட்கொள் என்பதாக இந்த குர்ஆன் ஆயத்து நமக்கு தேனிக்கு உணர்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்ப தேனி எந்த பூக்களில் அதற்கான தேவை இருக்குமோ அதுலதான் போய் அமருது இல்லையா. அதுக்கப்புறம் சொல்றான் என்ன, யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன், அந்த தேனீக்களுடைய வயிற்றில் இருந்து ஒரு விதமான பானத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பூக்கள்ல தேன் இருக்கும், அந்த தேனை தேனி எடுத்து சேகரிச்சு வச்சிருக்கோம், அதை நமக்கு தேனா கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை, பூக்கள்ல அதற்கான தேவையான உணவை தான் எடுத்துக்கொள்ளும், அது வயிற்று பகுதியில் சேகரித்துக் கொள்ளும், அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுதான் நாம் உட்கொள்கின்ற தேன். அதையும் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு. இதையும் சொல்றான், நாமெல்லாம் தேன் என்ன கலர்ல இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு கோல்டன் கலர்ல இருக்கும், ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் அப்படின்னு. ஆனா இங்கே அல்லாஹ் வெவ்வேறு விதமான நிறங்களில் வெளியாகக்கூடிய பானத்தை நாம் உங்களுக்கு தேனின் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதாக ஆக்கி தந்திருக்கின்றோம். இப்ப இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நம்ம இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா மூலியமாவோ உலகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட உணவுகளின் மூலியமாக நம்ம பல நிறங்களில் இருக்கக்கூடிய தேனை நாம் பார்க்கின்றோம் இல்லையா. கருப்பு நிறத்துல தேன் இருக்கு, வெள்ளை நிறத்துல தேன் இருக்கு, எண்ணெய் திரவத்துல தேன் இருக்கு, என்ன அதிலும் கூட பல வகைகள், மலை தேனு, காட்டு தேனு, அந்த தேன் இந்த தேனு, ஏகப்பட்ட வகைகள் இருக்கு இல்லையா. இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக கூறுகின்றான். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், இதை கூறிவிட்டு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், இதை உட்கொள்வதால் மனிதர்களுக்கு தேவையான ஷிஃபா அந்த தேனில் இருக்கிறது என்பதாக இந்த ஆயத்தில் கூறுகின்றான். இன்ன ஃபீ தாலிக லஆயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன், இதை யார் சிந்தித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதில் அத்தாட்சி இருக்கிறது என்பதாக கூறுகின்றான். இன்று ஆராய்ச்சியாளர்கள் தேனை குர்ஆனை நம்ம தான் ஆராய்ச்சி பண்றது இல்லை, ஆனா நம்மை கடந்து மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட கல்வியாளர்கள் இதில் தோண்ட தோண்ட பொக்கிஷம் கிடைக்கிறதே என்று பலதரப்பட்ட முறைகளில் அவர்கள் குர்ஆனை கையாளுகின்றார்கள். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேனில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட விட்டமின்ஸ், அதாவது மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு தேவையான அவனுக்குடைய உற்சாகத்திற்கு தேவையான அனைத்து வஸ்துக்களும் இந்த தேனில் இருக்கிறது என்பதாக இன்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் இந்த ஆயத்துக்கு மேல அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா பாலை பத்தியும் அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒரு ஆயத்துல வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடம் முழுவதுமாக அவர்கள் பாலூட்டட்டும் என்பதாக கூறுகின்றான். ஆனா இன்று நிறைய பெண்மணிகள் அதனுடைய விஷயத்தை உணர்றது கிடையாது. ஏன்னா அழகு குறைஞ்சிடும், நம்ம இளமையா நம்ம சீக்கிரம் முதுமையாயிருவோம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது இல்லை, சரியான முறையில பால் ஊட்டுறது இல்லை. ஆனா அதையும் அல்லாஹ் தெளிவா சொல்றான், 2 வருடம் முழுவதுமாக நீங்கள் பால் ஊட்ட வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. இன்று ஆராய்ச்சியாளர்கள் அதையும் கூறுகின்றார்கள், ஒரு பெண்மணி, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு 2 வருடம் முழுவதும் அவள் பால் ஊட்டினாள் என்று சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை போல வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காது. ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு 2 வருடம் முழுவதும் அவர்கள் பாலூட்டினார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட உலக அளவில் இருக்கக்கூடிய 12 லட்சம் குழந்தைகள் இறப்பை தவிர்க்கலாம் இதன் மூலம் அப்படிங்கிறாங்க. அப்ப 12 லட்சம் குழந்தைங்களோட இறப்ப சாவுறதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னா நிறைய பால் ஊட்டுறது கிடையாது. பால் ஊட்டாததுனால அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவதில்லை என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் இதன் மூலியமாக உணர்த்துகின்றான். இப்ப இந்த ஆயத்துல இந்த சூறால இருக்கக்கூடிய தேனுக்கு மேல உள்ள ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் என்ன அப்படின்னா, ஒயின்னலக்கும் ஃபில் அன்ஆமில இப்ரா, கால்நடைகளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினை இருக்கு? நுஸ்கீக்கும் மிம்மா ஃபி புத்தூனிக், உங்களுக்கு உணவு ஊட்டுகின்றோம், பால் ஊட்டுகின்றோம் அதனுடைய வயிற்று பகுதியில் இருந்து. எப்படிப்பட்ட வயிற்று பகுதி? மிம்பைனி ஃபர்சிம் வதமில் லபனன். இப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பால் ரத்தம் தான் பாலா மாறி கன்வெர்ட் ஆகி வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் இந்த ஆயத்துல தெளிவா என்ன சொல்றான், மிம்பைனி ஃபர்சிம் வதமின். ஃபர்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய சாணம், அந்த விலங்குகள்
வெளியேற்றக்கூடிய கழிவு ஒரு பகுதி ஒரு புறம் இருக்க, ரத்தம் ஒரு புறம் இருக்க, இரண்டுக்கும் மத்தியில் நாம் உங்களுக்கு தேவையான பாலை ஊட்டுகின்றோம் என்பதாக கூறுகின்றான். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? அல்லாஹ் அவனுடைய படைப்பின் குதிரத்தை நாம் பார்க்க வேண்டும். மிம்பைனி ஃபர்ஸி வதமில் லபனன் ஹாலிசன் சாயிகல் லிஷாரிபின். எந்த அளவுக்கு பால் இன்னைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. ஆனா எவ்வளோ குடிச்சாலும் அதற்கான டிமாண்ட், அதற்குடைய உற்பத்தி குறையுதா? இல்ல. அப்ப அல்லாஹ் அதையும் சொல்றான், நீங்கள் நிரம்ப குடிக்கும் அளவுக்கு உங்களுக்கு தேவையான பாலை அதன் வழியில் இருந்து, அதனுடைய வயிற்றிலிருந்து உங்களுக்கு நாம் எடுத்து தருகின்றோம் என்பதாக. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹுவின் அற்புதங்களை நாம் ஆராய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அவனுக்கு செலுத்த முடியாது. நம்முடைய ஹயாத் மவுத் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? மவுத்துடைய காலம் வர வரைக்கும் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். அதனை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் சிந்தித்து முடிக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலியுறுத்துகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த தேனை பற்றிய ஒரு சம்பவம், ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் வரார். அவர் என்ன சொல்றாரு? யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்குது, என்ன நிக்காம அவருக்கு லூஸ் மோஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை நீங்க அவருக்கு உட்கொள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் நாள் போய் கொடுக்குறாங்க, நிக்கல வயிற்று வலி. திருப்பி 2வது நாள் யா ரசூலல்லாஹ் தேன் கொடுத்தேன், இன்னும் நிக்கல, மீண்டும் தேனை கொடுங்கள் என்பதாக சொல்றாங்க. மீண்டும் உட்கொள்றாங்க, நிக்கல. 3வது நாளும் வராங்க, யா ரசூலல்லாஹ் தேனை கொடுத்தேன், இன்னமும் நிக்கல அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் இதுல ஷிஃபா இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய் கிடையாது. அந்த மனிதன், உன்னுடைய சகோதரனுடைய வயிறு பொய் சொல்கிறது, நீ மீண்டும் தேனை கொடு என்பதாக சொல்கின்றார்கள். பிறகு அடுத்ததுக்கு அப்புறம் அதை உட்கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய நோய் குணமாயிருது. இப்ப இதுக்கு தஃப்சீர் எழுதக்கூடிய விரிவுல இப்னு கசீர்ல அந்த இமாம் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனின் வயிறில் அவ்வளோ கழிவு இருந்திருக்கிறது. தேனை உட்கொள்ள அவனுடைய வயிற்றுப்புறத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நீக்கப்படுறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள். அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளை நாம் நன்றி செலுத்துவதன் மூலம் அவனுக்கு பிடித்தமான நன்மக்களாக வாழ்வதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.